இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து ஜிடி ஜெயிக்குமா அண்ட் ஆர்சிபி ஜெயிக்குமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி 7:30 மணிக்கு மேட்ச்னால ஆர்சிபி ஜெயிக்குமா ஜிடி ஜெயிக்குமா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஷெடியூலு ஜிடி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவை யாராச்சும் ஸ்கிப் பண்ணது மாதிரி இருக்காது, அதை நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பனிங் வந்து சாய் சுதர்சனும் கில்லும் இறங்குவாது. அவங்க 2 பேர் நல்லா தான் ப்ளே பண்ணுவாங்க. இருந்தாலும் சாய் சுதர்சன் வந்து போன மேட்ச் 50 அடிச்சாது போல இருக்கு. நான் சொன்ன மாதிரி அதுக்கடுத்த மேட்ச் வந்து 100 அடிச்சிருப்பாரு. அவர் வந்து நல்லா ஃபார்மில் இருக்குது. அண்டு கில்லு வந்து அடிக்கணும் இன்னும் நல்லாவே. அதே மாதிரி பட்லர் வந்து இன்னும் நல்லா அடிக்கணும். அவ்வளோதான். பட்லர் அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவ்வளோதான் வரும். நான் சொன்ன மாதிரி அவ்வளோதான் வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க 2 பேர் வருவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி பேட்டிங் டீம் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா, பேட்டிங் பிளேயிங் லெவல் வீக்காக இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரி ஃபைனலில் வந்து கப் அடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆட போகிறது பெங்களூர் கூட வேறு. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிராஜ் பவுலிங்கில் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா பவுலிங் எடுக்கணும். பவுலிங் வந்து அவங்க வந்து பவுலிங் எடுத்தாலும் அடிக்கிறாம, அதே மாதிரி பேட்டிங் எடுத்தாலும் அடிக்கிறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே. மில்லர் பட்லர் ஓகே. ஓகே. நீங்கள் வந்து எந்த மேட்ச் ஜெயிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? பெங்களூர் ஜெயிக்குமா இல்லைனா ஜிடி ஜெயிக்குமான்னு. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் ஜெயிக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வாட்டி வந்து வரவே கூடாது ஜிடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜிடியும் ஓரளவு வரட்டும். ஓகே. நான் வந்து பெங்களூருக்கே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜிடி வந்து ஏற்கனவே ஒரு கப்பு ஆகிட்டாங்க, பெங்களூர் கப்பு. இந்த ஃபைனலில் யார் ஜெயிக்கணும்னா, ஒன்று சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ஓகே, கப் அடிச்சாங்கன்னா ஓகே. இல்லைனா இவன் தான் அடிக்கணும், பஞ்சாப் தான் அடிப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் யார் அடிப்பீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் பிளேயிங் லெவல் வந்து. அவங்க வந்து நல்லா வெயிட்டாக இருக்காங்க. ஆர்சிபி வந்து சரியான வெயிட்டாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்றைக்கி நைட்டு என்ன பண்ண போகிறாங்க எனக்கு சத்தியமாக தெரில. நம்ம வந்து ஒழுங்காக பேட்டிங் ஆடணும், இல்லைனா நல்லா ஃபீல்டிங் பண்ணணும், இல்லை அதுவும் இல்லைனா பவுலிங் நல்லா போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா பவுலிங் எடுக்கணும். அதே மாதிரி அவங்க இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்கன்னா ஜிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 230 இல்லை 240. நேற்று வந்து மும்பை வந்து 244 அடிச்சாங்க. அதே டிஃபெண்ட் பண்ணுறாங்க இந்த ஹைதராபாத். இவங்க கூடலாம் நம்ம கூட மேட்ச் வந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. சிஎஸ்கே கதை வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதே மாதிரி எவ்வளோ அடித்தாலும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஜிடி. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினா கன்ஃபார்மாக 250 அடிப்பாங்க பெங்களூரு. அவங்க டீமில் செம்ம வெயிட்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெங்களூரும் பஞ்சாபும் தான் ஃபைனல் வருவாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகேவா? அவள் தான் சிஎஸ்கே கதை என்னாச்சுன்னா அவள் தான் காலி. ஓகேவா? நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வரும் பொம்மையை பற்றி. அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? அந்த வீடியோ வந்து ரொம்பவே எதிர்த்தனமாக இருக்க போகுது. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வரும். ஓகேவா? நம்ம யூடியூப் சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பொம்மை போச்சு, அதான் அவ்வளோதான் போயிடுச்சு, அவ்வளோதான். அது அப்படியே தான் கிடக்குது. ஓகேவா? ஓகே. ஜிடியை பற்றி நம்ம உதவும். ஜிடியில் வந்து பேட்டிங் ஓகே, பவுலிங்கும் ஓகே தான். பட் ஃபீல்டிங் வந்து ஒழுங்காக விட்டுட்டாங்க, முடிஞ்சிச்சு கதை. ஓகே. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபீல்டிங் வந்து ஒழுங்காக பார்க்கணும், பேட்டிங் நல்லா பார்க்கணும், அதே மாதிரி பவுலிங்கும் நல்லா பண்ணணும். அதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நல்லா வரக்கூடிய மேட்ச் எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே. ஹைதராபாத்தெல்லாம் 3 இருக்குது. நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் இருக்கும். ஓகே. இதெல்லாம் சும்மா புதிய மாதிரி இல்லை, கம்பேக் கொடுக்கும். ஓகே. ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, இன்னொரு மேட்ச் வந்து போகுது. சரி ஓகே. ஒரே ஒரு வாட்டி வந்து கப்பச்சு குத்தா நம்ம ஆர்த்திக் பாண்டியா குஜராத்துக்கு. இப்போ வந்து ஆர்த்திக் பாண்டியாக்கே ஒழுங்காக போல, விமர்சனம்லாம் வருது அவருக்கு. அவரை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? பெங்களூரை பாருங்க, சரியான டீமுப்பா. பெங்களூர் தான் செம்ம டீமு. ஒரு பக்கம் கோலி ஆடுறாரு, ஒரு பக்கம் சால்ட்டு. இவங்க 2 பேர்த்தையும் எடுக்கணும். ஓகேவா? ஓப்பனிங்கை 2 பேர்த்தையும் தூக்கணும். இவங்க 2 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு தூக்கினாலும் பின்னாடி ஒருத்தவங்க தான் பாரு, கேப்டன் ரஜத் பட்டிதார். நம்ம கேப்டன் இருக்கான் பாருங்க, இப்போ தான் 74 ஆச்சு. அடுத்த மேட்ச்சில் எவ்வளோ அடிக்குதான் நம்ம பார்ப்போம். ஓகே. என்னோட ஓப்பனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் ஜெயிக்கும். ஓகே. உங்களோட ஓப்பனிங் என்னதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெங்களூர் ஜெயிச்சிடும். ரோமியோ ஷஃபர்டா அவர் வந்து நல்லா பவுலிங் போடுறாரு. அதே மாதிரி சஹல் வந்து அடுத்த வருஷம் வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு சஹலை பற்றி நான் பேசுகிறேன். ஓகேவா? பாய்.